ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நான் என்னோடய சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபைனலாக எள் விவசாயம் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் இன்னும் அறுவடை பண்ணலை. அதை அறுவடை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது புதுசாக விவசாயம் பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக எள் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கேன். நிறையா டைம் இந்த எள்ளு செடியை நான் காமிச்சிருப்பேன். இதுக்குள்ளே உளுந்து நாங்கள் போட்டிருந்தோம், அதாவது ஊடு பயிராக போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் உளுந்து அறுவடை பண்ணும்போது காமிச்சிருப்பேன். இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது எள். அதாவது அதை நாங்கள் விதைக்கும் போது ரொம்ப இடைவெளி விட்டு இருந்ததுனால ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் 2 பேர் நான் விட்டுருக்கேன். 2 பேரே அளவுக்கு அதிகமானது தான். பட் இருந்தாலும் 2 பேர் அதை அரித்து நம்ம அள்ளி நம்ம தார்பாயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் விட்டுருக்கேன். 2 பேர் அரிச்சிட்ருக்காங்க. அதாவது இது கால் போட்டிருக்கிறதுனால கருவாலை வச்சு தான் வெட்டிகிட்ருக்காங்க. உளுந்த செடி எப்படி வெட்டினாங்களோ அதுதான் அது போல் தான் வெட்டிகிட்ருக்காங்க. வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தார்பாயில் அள்ளி வைக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது விவசாயமே தெரியாதவங்க கூட இந்த எள் விவசாயம் பண்ணலாம். இது கொஞ்சம் அதிக செலவே இருக்காது. பட் ஒன் டைம் நீங்கள் எள் விவசாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அழிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மாட்டுக்குப்பையோ செம்மறி ஆட்டுக்குப்பையோ நீங்கள் ஏதாவது போட்டால் தான் அது நல்லா வரும். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு இது 1 மாதம் கணக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் விதைகள் நீங்கள் கடையில் வாங்கிடுங்க. அது உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும். அதை விதைச்சதுக்கப்புறம் அதை விதைக்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மண் கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் விதைக்கணும். விதைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த முனியில் இருக்கக்கூடிய அந்த எள்ளுக்காயை உடைச்சி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கணும், இல்லைன்னா நல்லா கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எப்போதுமே நீங்கள் அறுவடை பண்ணணும். அதை நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எள்ளை விதைகள் வாங்கிட்டு நீங்கள் நல்லா மண் அதிகமாக கலந்துருக்குங்க. நாங்கள் இதுக்கு இவ்வளோ இடத்துக்கு நாங்கள் அரைக்கில் தான் வாங்கியிருந்தோம். மண் கலந்துட்டு நாங்கள் உளுந்து இதோடு சேர்த்து நாங்கள் விதைச்சிருந்தோம். அதே போல் நீங்கள் நார்மலாக சும்மா கொஞ்சம் இடைவெளி விட்டு இல்லாமல் கையில் விதைப்பு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் யூஸ்ஃபுல்லாக விதைக்கிற மாதிரி தான் விதைக்கணும். மற்றபடி இதுக்கு வேறு எந்த செலவுமே இருக்காது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மருந்து தெளிப்பாங்க, மறுபடியும் கூட உரங்கள் செயற்கை உரங்கள் போடுவாங்க. ஆனால் நாங்கள் எதுக்குமே பண்ணலை. தண்ணீர் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக நாங்கள் பாய்ச்சலை. பட் எள்ளுக்கு தண்ணீர் தேவைப்படாது. ஆனால் நாங்கள் உளுந்து இடையில போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு காணி எடுத்துருந்தோம் டிராக்டர் மூலமாக. காணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சினது மட்டும்தாங்க. நாங்கள் அடிக்கடி தண்ணி பார்க்கல. மழையிலே அது நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா காயும் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்துச்சு. நிறையா பூ பூத்துருந்துச்சு. அந்த டைம் கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சதுனால அதோடு ஒட்டி நாங்கள் தண்ணியை இறைச்சிருந்தோம். அதனால பூ அதிகமாக பூத்துருந்தது. அந்த பூ உதிராமலேயே நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு. இந்த செடி ஃபுல்லாக காய் காய்ச்சிருந்துச்சு. எங்களுக்கு நெட்டு செடியாக வளர்ந்து காய்ச்சிருந்துச்சு. ஆனால் தண்ணியே பாய்ச்சாதவங்களுக்கு கிளை வெடித்து நல்லா சமயம் காய்ச்சிருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு தோட்டத்தில். ஸோ இது எங்களுக்கு போதுமானதான். ஏன்னா நாங்கள் எந்த செலவுமே பண்ணலை. அரை கிலோ விதை வாங்கினதுக்கு எள் விதை வாங்கினதுக்கு மட்டும் 100 ரூபா செலவு பண்ணியிருந்தோம். பட் இது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு எல்லாம் அடித்து முடிச்சுட்டு சொல்கிறேன். அதனால் எள் விவசாயம் பார்த்திங்கன்னா யார் வேணாலுமே பண்ணலாம். ஆனால் ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மாட்டுக்குப்பையை வாங்கி போட்டு அடுத்த விவசாயம் பண்ணுங்கள். எள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ அறுவடை பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 3 மாதம் தாங்க. 3 அல்லது 3.5 மாதத்துக்குள்ளே பண்ணிடணும். அதாவது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த எள்ளு செடியெல்லாம் ஃபுல்லாகவே எல்லோ கலராக மாறிடும். நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். நீங்கள் அறுவடை பண்ணுற டயத்தில் எள்ளு செடி மஞ்சளாக மாறிடும். அதில் அடியில் உள்ள எள்ளுக்காயை நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே சமயம் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய எள்ளுக்காயை தான் பார்க்கணும். கீழே இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அறுவடை பண்ணுற டயத்தில் மேலே இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ தான் நீங்கள் அறுவடை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பில்லுஸ் எடுக்கிறதுக்காக ஒரு தாத்தா வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட விட்டு அந்த காணெல்லாம் பார்த்திங்களா இருக்குது. அதுக்கு நான் பணம் கொடுத்துட்டு சொல்லியிருந்தேன், இதை சரி பண்ணி விடுங்க, இதில் தார்பாய் போட்டு எள்ளுக்காய் அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த தாத்தா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பில் எடுத்துகிட்டு வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ இதில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சைஸ் பண்ணிட்டாங்க மண்வெட்டி வச்சு. ஏன்னா மேடு பள்ளமுமாக இருந்ததுனால அதை அடுக்கிறதுக்கு அந்த எள்ளு செடிகளை வந்து அடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃபுல்லாக அவங்க வந்து சைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இனி அது மேலே வந்து தார்பாய் போட்டுட்டு நம்ம எவ்வளோ காய் வேணாலும் வந்து அதாவது எவ்வளோ எள்ளு செடி வேணாலுமே அதில் வந்து அடுக்கிக்கலாம். இப்போ தார்பாய் வந்து போட்டாச்சு, அதாவது கீழே வந்து தார்பாய் போட்டாச்சு. நமக்கு 7 நாள் வந்து இது இருக்கணும். 7 நாள் இல்லைனா 9, 11 நாள். இதில் 3 கணக்கில் வந்து ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து கணக்கு பண்ணி அதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கயிறு கட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கயிறு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் அதை அடுக்கலாம். ஏன்னா கையில் வந்து எடுத்துகிட்டு வந்து அது கொட்டும், மேலேயும் கீழமாக கொட்டும். அப்படிங்கிறதுனால வந்து 2 பேரும் கயிறு வச்சு கட்டி, அதாவது லைட்டாக சும்மா ஒரு லேசாக வந்து முடிச்சு போட்டு கயிறு வச்சு கட்டிட்டு இப்போ கொண்டாந்து போட்டு கையோடவே வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் நிறையா வந்து அடுக்கிட்டாங்க. எப்போதுமே வந்து எள்ளு செடியை வந்து இது வந்து எனக்கே தெரியாது, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். நான் புதுசாக இப்போ தான் வந்து விவசாயம் பண்ணுறேன், எள் விவசாயம் நான் வந்து பண்ணது கிடையாது. அந்த தூரை பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சுட்டு அது முனியை வந்து மேலே வச்சுருக்காங்க. அது கரெக்டாக அடுக்கணும். நான் அடுக்குமே அது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கீழே வந்து அமுத்தி சூப்பராக நிறையா வச்சிடணும். அப்படி அமுத்தி வைக்கிறதுனால தான் அதில் காற்றோட்டம் இல்லாமல் நமக்கு வந்து அந்த எள்ளெல்லாம் வந்து கீழே ஓதிடுமா. இப்போ கீழே ஒரு தார்பாய் போட்டு மேலே ஒரு தார்பாய் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி மூடியாச்சு. 7 நாளைக்கு வந்து இருக்கணும். நமக்கு மழை பெஞ்சாலும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 2 சைடுமே வந்து கம்பு போட்டு அந்த டொயின் போட்டு கட்டியாச்சு, சுற்றி வர கட்டிட்டோம். அப்படிங்கிறதுனால எந்த பயமும் இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு வேலை எல்லாமே. இப்படி தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எள் விவசாயம் வந்து பண்ணலாம். விவசாயம் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். செலவே இல்லாமல் நமக்கு நிறையா வந்து லாபம் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதே சமயம் நம்ம சமையலுக்கு கூட பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து ஆட்டி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும். நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்கிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா வந்து தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட வந்து அனுபவபூர்வமாக சில வகையான தகவல் கேட்கணும் அப்படின்னா வந்து கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து விவசாயம் பண்ணுங்கள். என்னோடய விவசாயம் வந்து இதுதான். இனி 7 நாள் கழித்து நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சுட்டு எள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ இதுதான். தேங்க்யூ.